நாளைன்னு ஒன்றே கிடையாது. டுமாரோ நெவர் கம்ஸ். நாளைன்னு ஒரு நாள் என்னைக்காவது இருக்குதுங்களாயா? இப்போ நாளைக்கு நான் சொல்கிறேன், ஆனால் நாளைக்கு இது இன்றாக மாறிவிடும் இல்லையா? அப்போ நாளை என்ற ஒரு நாள் வரவே வராது. இன்று என்கின்ற ஒரு நாள் தான் உண்மையானது, நம் கைகளில் இருப்பது. அதனால் நாளைன்னு ஒருத்தன் தள்ளி போடுறான்னா அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுன்னு அவனுக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. ரொம்ப அழகாக சுகி சிவம் ஐயா ஒரு புத்தகத்தில் தான் பதிவு செஞ்சிருந்தார். 2 பேராசிரியர் வேலைக்கு படித்தவங்க, ஒரே கல்லூரியில் படித்த நண்பர்கள். ஒருத்தர் கணிதத்துறை, ஒருத்தர் ஆங்கிலத்துறை. 2 பேரும் நல்லா படித்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கல்லூரிக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க, விண்ணப்பம் போடுறாங்க. 2 பேருக்குமே வேலை கிடச்சிருச்சு. வருகிற சனிக்கிழமை சேர்ந்துக்கோங்கன்னு 2 பேருக்கும் கடிதம் வந்துருச்சு அந்த ஊருக்கு போகிறதுக்கு. ஆங்கிலத்துறை பேராசிரியர் நினைக்கிறார், சனிக்கிழமையே அதுவுமா முத வேலையில் சேருவாங்க, நான் திங்கக்கிழமை சேர்ந்துக்கிறேன், சனிக்கிழமை நல்ல நாள் கிடையாது. இப்போ கணித பேராசிரியர் பார்த்தார், இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க வர சொல்லிட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சனிக்கிழமை அவர் வேலையில் சேர்ந்துட்டார். இவர் திங்கக்கிழமை போய் வேலையில் சேர்ந்துட்டார். காலங்கள் ஓடுகிறது. 2 பேருமே சிறந்த பேராசிரியர்களாக வளர்ந்து வருகிறார்கள். அடுத்த முதல்வருக்கான தேர்வு நடைபெறுகிறது. ஒரு நாள் சீனியாரிட்டியில் மேத்ஸ் ப்ரொஃபஸர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஒரு நாள் தாமதமாக சேர்ந்ததால் ஆங்கில பேராசிரியர் அந்த இடத்துக்கு வர முடியாமல் போனது. ஒரு நாள் என்பது நம்ம தலையெழுத்தையே மாற்றிடும். கடைசி வரைக்கும் இவர் முதல்வராக இருந்து பெருமையாக ஓய்வு பெற்றார். கடைசி வரைக்கும் நொந்து பேராசிரியராகவே இருந்து இவர் ஓய்வு பெற்றார். அப்போ அந்த ஒரு நாள் என்பது நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி போடும்